நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 1000 திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. கண்மணிக்கு என்ன செஞ்சாலும் அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும், அதை நான் நம்புறேன். அவ தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அவளை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அத்தை தனியாக தான்ப்பா இருக்காங்க. அதான் நம்ம கூடயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்லப்பா? அழாதடி. குரூப் என்ன? அது A1B பாசிட்டிவ்மா. அவன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணா? ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேல சோதனையா வந்துட்டு இருக்கு? ஒரு பாவமும் பண்ணாம அவனுக்கு இந்த தண்டனை எல்லாம் தேவையா? ஏமா யாருமா ஆக்ஷன் பண்ணது? இந்த ஆக்ஷன் பண்ணவன் எங்க இருக்கான்? இடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டான். அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, விடக்கூடாதுடா மாறா. அவனை விடக்கூடாது. டாக்டர் 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 கண்ணை முழிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க. மச்சான் மச்சான், சித்தி சித்தி, என் மச்சான் எங்க சித்தி? ஐயோ மச்சான். ஐயோ மச்சான், இப்படி கிடக்குறீங்களே. என் மச்சானுக்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? அவங்க யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு போயா இப்படி எல்லாம் நடக்கணும்? கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ அழாத விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லையா? என்னென்னமோ சொல்றாங்களே மாமா. அவங்க உயிர் பொழைக்கிறதே கஷ்டங்கிறாங்களே. யார் அப்படி சொன்னது? அக்கம் பக்கத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க. விஜய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நல்லா இருக்கான், நீ பதட்டப்படாத. ஐயோ, செத்துருவான்னு சொன்னாங்களே, இவங்க எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்றாங்க. எப்படி பொழைச்சான்னு தெரியலையே. காலையில இருந்து படிச்சு சொன்னேன் மாமா. கண்மணி அக்கா அடுப்புல வச்சு பால் திரிஞ்சு போச்சு. அப்பவே ஏதோ அபசகுணமா நடக்க போகுதோன்னு பதறினேன். சித்தி, நீங்க அப்பவே மச்சான தடுத்து செய்யணும். அவருக்கு இப்படி ஆயிருக்குமா? என் பேச்ச கேட்காம இப்படி ஆயி போச்சு. விஜய், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? ஐயோ, கண்மணி அக்கா நல்ல மனசுக்கும் ராகவ் மச்சான் நல்ல மனசுக்கும் இப்படியா நடக்கணும்? கடவுளே. விஜய், நான் சொல்றேன்ல, இப்ப நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அவளே ஏற்கனவே நொந்து போயிருக்கா. நீ மேல மேல என்னென்னமோ பேசி வேதனைப்படுத்திட்டு இருக்க. எங்க என்ன எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? சித்தி, நான் என் ஆதங்கத்தை தான் சித்தி கொட்டுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்கு அவகிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு சைலண்டா வந்து நிக்கிறா பாத்தியா? அவள அப்படியே கழுத்து நடிச்சு கொல்லணும் போல இருக்கு. மரா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பொறுமையா இருக்கிறது? அவ நம்ம குடும்பத்தை கண்ணு முன்னாடி அழிச்சுக்கிட்டு இருப்பா, அதை கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவளெல்லாம் விட்டு வைக்க கூடாது.
அவளை இப்பவே நீதான் செஞ்சியான்னு கேட்டு அடிச்சு அம்பலப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துறனால இருப்ப. மொரா கொஞ்சம் அமைதியா இரு. ராகு மாமாக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் விஜய் நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதான் போன்ல வாய்ஸ் நோட் இருக்குல்ல. அதெல்லாம் எப்படி பத்தோன்னு நினைக்கிற? அப்படி ஒரு போனே இல்லைன்னு அவ சமாளிப்பான். அவ நம்மள தாண்டி யோசிச்சுட்டு இருக்காடா. இப்ப என்ன அவளை அப்படியே விட்டுலாங்கிறியா? இப்ப விட்டுலான்னு யாரு சொன்னா? வேற என்ன சொல்ல வர? மாறா மாமா இப்ப அவள ரொம்ப நம்புறாரு. வள்ளி அம்மாவை கேட்கவே வேண்டாம், அவங்களும் தான். ஏற்கனவே அவளை எதிர்த்து நிக்க போய் நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சுடா. கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே. ரொம்ப நாளைக்கெல்லாம் இவ்வளவு மாதிரி ஆளுங்களாம் தப்பிச்சுட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா இவ மாட்டுவா. சரியான நேரம் பார்த்து பிடிக்கலாம். எனக்கு எதுவுமே சரியா படலடி. ராகவன் சாவு படுக்கையில தவிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் மறுபடியும் ஏதாவது பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம அவளை அமைதியாக்கி ஆகும். மரா இதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வழி பண்ணலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா?